வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. சிந்தனையாற்றல் மிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் பெருமதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று இந்த ஆரோக்கிய முகாமில் இன்று நாம் 3 தலைப்புகளிலே சிந்திக்க இருக்கிறோம். ஒன்று மனிதருள் வேறுபாடு, அருகுண சீரமைப்பு, கர்மயோகம். இந்த முகாம்னா என்ன? நீங்க ஓரளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. எதுக்கு வந்திருக்கிறீங்க? ஆரோக்கியமா வாழ்றதுக்கு. ஆரோக்கியம்னா என்ன? நானே சொல்லிடுறேன். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் மட்டுமே ஆரோக்கியம் அல்ல, மன ஆரோக்கியமும் இருக்கணும். ஏனென்றால் உடல் வேறு மனம் வேறு அல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். புரியுதா? ஆரோக்கியம்னா என்னங்க? நலம்னு பேருங்க. ஆரோக்கியம்ங்கிறது வடமொழி சொல். பல ஆயிரம் ஆண்டுகளா தமிழன் அடிமையாகி விட்டான். தமிழனை இது வடமொழி பல ஆயிரம் ஆண்டுகள் ஆச்சு, தெரியுமா உங்களுக்கு? இன்னும் அடிமையா கிடக்கிறான். புரிஞ்சுங்க. அதனால அந்த சில சொற்களை விட முடியல. பழக்கம். ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஆரோக்கியம். புரியுதா? நலம். மகரிஷி அவரோட நூல்ல எங்கேயாவது ஆரோக்கியங்கிற சொல்லு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? புரியுதா? இப்போ அப்போ உடல் நலம், நம்ம ஒருவரை சந்திக்கும் போது நண்பர்கள் உறவினர்களை நலம் விசாரிக்கும் போது எப்படி கேட்கிறோம்? நலம் தானான்னு கேட்கிறோம். உடலும் உள்ளமும் மனமும் நலம் தானான்னு கேட்கிறோம். ஆரோக்கியமா நீங்க கேட்டீங்க? ஆங்கில சொல் ஹெல்த், ஒரே வார்த்தை. பிசிக்கல் ஹெல்த், மென்டல். சரியா போச்சா? மகரிஷி சொல்வாரு, என்னை பற்றி அறிமுகம் கொடுத்தாங்க. நான் மகரிஷி வாழ்ந்த காலத்தில் 28 ஆண்டுகள் அவரோடு வாழ்ந்தவன். அவரோடு அடிக்கடி பல மணி நேரங்கள் கூடவே இருந்து, பல நாட்கள் கூடவே தங்கியிருந்து அவரோடு பயிற்சி பெற்றவன். அதனால சொல்றேன். முதல்ல உங்களுக்கு புரிஞ்சது நலம். உடல் நலம், மனநலம். உடல் நலம்னா என்ன? உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். உங்களுக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் தெரியும். ஆனாலும் உடல் நலம்னா என்னங்கிறத நீங்க அப்படி குறிப்பிட்டு சொல்லணும். இவ்வளவுதான், இதுக்கு மேல விளக்கம் இல்லை. அப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். நான் இப்ப சொல்றேன், முடிந்தா குறிச்சு வச்சுக்கங்க. இல்லைன்னா அங்க பதிவாயிட்டு இருக்கு, அங்கேயும் பதிவாகும். உடலுக்கு வரும் நோயை தனித்து துன்பமில்லா உடல் துன்பம் இல்லாமல் வாழ்வது உடல் நல வாழ்வு. உடலுக்கு வரும் நோயை தனித்து, நோய் வந்தே தீரும். உலகத்துல பிறந்தாலே நோய் வரும். வினைப்பயனே ஒரு தேகம் கண்ட கர்மா சொல்றீங்கல்ல, தீய வினைகள். வினை விதைத்தவன் வினையை அறுப்பான். தீய வினைக்கு விளைவு என்ன? உடலில் நோய், உள்ளத்தில் களங்கம். புரியுதா? அப்ப இந்த உள்ளத்தில் களங்கமும் நோய் தான். உள்ளத்தில் களங்கம், மனதுக்கு நோய். புரியுதா? உடலுக்கு வலி, நோய் என்னது? நீடித்த வலி. புரியுது? இப்ப நோய் என்னன்னு புரியுது. நீடித்த வலி. மகரிஷி நூல்ல இருக்கு, படிச்சிருக்கீங்க. நீடித்த வலி, அதான் நோய். அதான். அப்போ நோய் எல்லாருக்கும் வரும். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்ய தமிழ் வேதம் கூறுகிறது. வாழ்க்கை கல்வி. உலகத்துக்கு, மனித குலத்திற்கு வாழ்க்கை கல்வியை கொடுத்தவர் யார்? திருவள்ளுவர். தமிழ் வேதம்.
அந்த திருக்குறள் கூறுகிறது. அவர் சொல்லுகிறார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். அதைத்தான் சொல்றாரு, நோய் பற்றிய அறிவு. நோயின்னா என்ன, அது எப்போ வருது, அதுக்கான காரணங்கள் என்ன, அதை எப்படி தணிப்பது என்பதை அறிந்த அறிவே உடல் நலம் காக்கும் அறிவு. யாருக்காவது ஆட்சேபனை இருக்கா? மதுரை சொல்வார், நான் சொல்றத யாரும் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. இந்த பேசுகிற இந்த உடலுக்கு பேர் தான் வேத சுப்பையா. இங்கிருந்து பேசுறது யாரு? யாருடைய அறிவு பேசுகிறது? வேதாத்திரி. அவருடைய அறிவோடு என் அறிவை இணைத்து கொண்டுதான் நான் வகுப்பு நடத்துகிறேன். புரியுதா? அதை முதல்ல மறந்துடாதீங்க. நாங்க மகரிஷியோட பேச்ச நேர்ல கேட்டதே இல்லையே, இப்ப கேட்குறீங்களா? அதுதான் புரிஞ்சுச்சீங்களா? அந்த கருத்தோட என்னுடைய வகுப்பு கேட்டாதான் உள் வாங்குவீங்க. இல்லைன்னா எத்தனையோ பேராசிரியர் நடத்துறாங்க, 10ஓட இது ஒண்ணு. அப்படி போனீங்கன்னா இந்த வகுப்புல நான் சொல்றது முழுமையா போய் சேராது. புரிஞ்சுட்டீங்களா? இப்போ உடல் நலம் காக்கும் அறிவை தெளிவாக அறிந்த அறிவு தான் ஞானம். அந்த அறிவுக்கு இன்னொரு பேரு அருள். புரியுதா? ஏன்னா உருவம் இல்லாதது அருள், உருவம் உள்ளது பொருள். அறிவுக்கு உருவம் உண்டா? அதனால்தான் அறிவுக்கு பேரு அருள். புரியுதா? இப்போ இந்த கோயில்கள் எல்லாம், நம்ம இந்து சமய கோயில்கள் எல்லாம் எழுதியிருப்பாங்க அருள்மிகு. நான் அந்த துறையில அரசு பணியில 34 ஆண்டுகள் பணியாற்றியவன். அதுல 30 ஆண்டுகள் தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறையில் தணிக்கை அலுவலராக பணியாற்றி நிறைவு பெற்றவன். அருள்நிதி, அங்க அருள்மிகு, நான் அருள்நிதி. புரியுதா? அப்ப அருள்நிதினா யாரு? அறிவை அறிந்தவன், அறியாமை என்னும் இருளை போக்கியவன். அருள் இருளை போக்குவது, துன்பம், அறியாமை. ஞானம் தெளிந்த அறிவு, முழுமையான அறிவு, அறிவை அறிந்த அறிவு. இதான் ஞானம். புரியுதில்ல? அப்போ இப்போ நோயற்ற வாழ்வுன்னு புரிஞ்சுட்டீங்கல்ல? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க, அறிகிறதுக்கு. புரியுதுங்களா? அப்ப இங்க 30 நாள் 30,000 செலவு பண்ணி, கிட்டத்தட்ட 30 நாள் செலவு பண்ணி இந்த அறிவை அறிந்து கொண்டு போக போகிறீர்கள். கோர்ஸ் முடியும் போது நீங்க அப்படி ஒரு திமிரோட போவீங்க. அப்படி நெஞ்ச நிமித்துக்கிட்டு, நான் உடல் நலம் காக்கும் அறிவை அறிந்து வந்திருக்கிறேன், நான் ஞானியாக வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க போகணும் வீட்டுக்கு. அப்போ நீங்க என்ன செய்யணும்னா, நான் இப்போ என்னுடைய அலைபேசி என்ன கொடுத்துருவேன். நீங்க முகாம் முடிச்சுட்டு போன பிறகு என்கிட்ட சொல்லணும். நீங்க, ஐயா நாங்கள் அறிவை முழுமையாக அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லணும். உடல் நலம். புரியுதா? அப்பதான் அடிக்கடி நோய் வந்ததுன்னா ஆயுள் குறைஞ்சி போயிடும். தெரியுமா உங்களுக்கு? ஒரு மோட்டார் வாங்குறோம், அடிக்கடி பழுதானா ரொம்ப நாளைக்கு வச்சிருப்பீங்களா? எக்ஸ்சேஞ்ச் போட்டுருவீங்க. புரியுதா? நான் முதல்ல வாங்கின கார் ஒரு 12 வருஷம் வச்சிருந்தேன். அப்புறம் 1 வருஷத்துல அடிக்கடி பழுதாகி போச்சு. இதே ஒர்க் ஷாப்புக்கு போறதுக்கே நேரம் சரியா இருக்குது. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், உடனே எக்ஸ்சேஞ்ச் போட்டு புது கார் வாங்கிட்டேன். அது இப்போ ஒரு 12 வருஷமா ஓடுது. புரியுதா? அது மாதிரி இந்த உடலை என்ன பண்ணணும், வச்சிருக்கணும். எவ்வளவு நாளைக்கு வச்சிருக்கணும் சொல்லுங்களேன். நீள ஆயுள்
அப்படியா? 120க்கு மேலே எத்தனை பேர் வாழ்றாங்க? யாரோ சொன்னதை வச்சுக்கிட்டு பேசுறீங்க. அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று எதையும் நம்பாதே. ஏன் எதற்கு என்று கேள். சுயமாய் சிந்திக்கே தெளிவாய். வேதாத்திரி மகரிஷி சொல்றாங்க, சித்தர்கள் சொல்லி இருக்கிறாங்க. பொது கணக்கு 120 வருஷங்கிறது ஒரு பொது கணக்கு தான். ஏனென்றால் இப்பவே பார்க்கிறோம் 120க்கு மேலே மக்கள் வாழுகிறார்கள். அப்பதான் சித்தர்கள் சொல்றாங்க, மகரிஷி சொல்றாரு, 80 வயதுக்கு மேல் வாழ்ந்தால் அதுதான் நீண்ட ஆயுள். உங்களுக்கு எல்லாம் சாதகம்னு ஒன்று இருக்கும், அஸ்ட்ராலஜி எழுதியிருப்பாங்கல்ல, அதுல பெரும்பாலும் எழுதியிருப்பாங்க ஆயுள் தீர்க்கம் 80க்கு மேல். யாருக்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? 1 2 மற்றவங்களாம் பார்க்கலையா? ஒருவேளை எழுதல போகுது, எனக்கு எழுதியிருக்கிறாங்க. ஆயுள் தீர்க்கம் 80க்கு மேல். 62வது வயதில் கண்டம், அதன் பிறகுதான் ஆயுள் சொல்ல முடியும். எனக்கு எழுதி சொல்றான். 62வது வயசுல மிகப்பெரிய ஆக்சிடென்ட். என் மனைவி நானும், அவ உறங்கிட்டா, நானும் உறங்கிட்டேன். கார் ஓட்டுனது நானும். புரியுதா? காலையில 7:15 மணிக்கு பல்லடத்துக்கும் குண்டடத்துக்கும் இடையில ரோடு வேற அப்படி கொஞ்சம் அப்படி கீழே இறங்கி போகுது. அப்படி ஸ்பீடு. திடீர்னு கார் ரோடை விட்டு கீழே இறங்குது. சரசராங்குது. விழிச்சு பார்க்குறேன், அங்கே ஒரு கல் நிற்குது. கல்ல போய் மோத போகுது. உடனே ரைட்டில் ஒடிச்சேன். மேலே வந்த உடனே பிரேக்கை மிதிச்சம் பாருங்க, அப்படியே வண்டி தூக்கி டம்முன்னு விழுந்தது. 4 சக்கரமும் மேலே. புரியுதா? வண்டியில் டாப்பு டோரு தான் டேமேஜ், இன்ஜினில் ஒன்றும் ஆகலை. என் மனைவி, எனக்கும் ஒன்றா, என் மனைவிக்கும் ஒன்றா. ஏன்னா அவள் என் கூட சேர்ந்தவளாச்சு. எனக்கு ஆயுள் தீர்க்கம்னா அப்போ அவளுக்கும் ஆயுள் தீர்க்கம் தானே. நானாவது ஸ்டேரிங் பிடிச்சிருந்தேன், அவள் ஒன்றையும் பிடிக்கல. அப்போ பெல்ட்டும் கிடையாது, பெல்ட்டும் போடலை. புரியுதா? ஒன்றும் ஆகலை. அப்புறம் கல்யாணத்துக்கு கார் அங்கேயே கிடக்குது. கல்யாணத்துக்கு போகணும். கல்யாணத்தில் நான் தான் தாலி எடுத்து கொடுக்க போகணும். தாலி எடுத்து கொடுத்து கோயம்புத்தூரில் வந்து தாலி கட்டி வச்சுட்டு திரும்ப என்னுடைய நண்பர் ஒருத்தர் காரில் ஃபோன் பண்ண உடனே பக்கத்தில் தாராபுரத்துலேருந்து வந்துட்டார். அவர் கார் கிடக்கிட்டு விடுங்க, முதல்ல கல்யாணத்தை பார்ப்போம். போயிட்டு வந்து அப்புறம் காரை தூக்கி நிமித்தணும்ல. அதுக்குள்ளே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டேன். இங்கே ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துடுங்க, காரை கொண்டு வந்துருங்கன்ட்டார். தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டுங்க, வாங்கய்யா. தூக்கி நிமித்து வச்சோம். ஸ்டார்ட் ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போதான் தூக்கி வச்சவன் கேட்குறான் என்கிட்ட, இந்த அவனுக்கு தெரியாது யாரு காரு என்னன்னு தெரியாது. காரை தூக்க சொன்னாங்க, தூக்கிட்டான். இந்த காரில் வந்தவன் பொழைச்சானான்னு என்கிட்ட தான் கேட்டான். இப்போ நான் சொன்னேன், நான் மட்டும் இல்லை, இந்த அம்மாவும் தான். புரியுதா? அப்ப நான் சொன்னேன், என்ன புண்ணியம் பண்ணீங்களா? நான் சொன்னேன், நான் இந்த உலக மக்கள் எல்லாம் துன்பமில்லாமல் வாழ்வதற்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறேன். மகரிஷி படம் இருக்குது கார்ல, இவருடைய சீடன். துன்பமில்லாமல் வாழ நான் தொண்டு செய்கிறேன். அந்த தொண்டுக்கு இந்த அம்மாவும் துணையா இருக்கிறாங்க. ஆகையினால் தான் 2 பேரும் தப்பிச்சவங்க. புரியுதா? தர்மம் புரியுது இல்லை? அப்ப நீண்ட நாள் வாழணும்னா என்ன செய்யணும்? அதனால நம்ம ஒருத்தருக்கு யாருக்காவது உதவணும்னா என்ன சொல்லுவோம்? நீ நல்லா இருக்கணும், 100 ஆண்டு வாழ்க, நீடூழி வாழ்க சொல்றேனா இல்லையா? அப்ப நீங்க நீண்ட நாள் வாழணும்னா என்ன செய்யணும்? இப்ப சொல்லுங்க. அப்ப உடல்நலத்தோட வாழணும்னா தொண்டு செய்யணும். உடல்நலம் நீளாயுள், தெரிஞ்சு போச்சு. நீளாயுள் உடல்நலத்தோடையும் வாழணும். நோயும் அடிக்கடி வரக்கூடாது. அப்ப அந்த அறிவை நீங்க இங்க கற்றுக்கொள்ளுகிறீர்கள். கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு
புரியுதுங்களா? ரைட், சரிதானா? சரி, மனநலம்னா என்ன? மனசுக்கு நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்குறோம். உங்களுக்கே தெரியும், மனதுக்கு துன்பம், வருத்தம், கவலை, அது எதெல்லாம் கவலையா இருக்குன்னு நான் சொல்றேன். ஒன்று பொருள் பிரச்சனை, ஒன்று உறவு பிரச்சனை, குடும்ப உறவு, சமுதாய உறவு, குறிப்பா குடும்ப உறவு. பெற்றோருக்கும் நமக்கும் உறவு இனிமையாக இல்லை என்றால் கவலை. வாழ்க்கை துணைக்கும் நமக்கும் உறவு இனிமையாக இல்லை என்றால் கவலை. நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் உறவு இனிமையாக இல்லை என்றால், மதித்து ஒத்து உதவி வாழுகிற உறவு இல்லை என்றால் கவலை தான், பெரிய கவலை. பக்கத்து வீட்டுக்காரன் நம்மகிட்ட அன்பா இல்லாட்டி கூட பரவாயில்ல. யாரு அன்பா இருக்கணும்? முதல்ல என் பார்ட்னர். எத்தனை பேருக்கு அப்படி அமைஞ்சிருக்குதுங்க? கை தூக்க, அவங்க அம்மா கை பரவாயில்ல, கை தூக்க வேண்டாம், ஏன்னா எனக்கு தெரியாது, சொன்னா நம்பிக்கிறேன், அவ்வளவு. எனக்கெல்லாம் அப்படி அமையலை. இப்போ அதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மாதிரி சொன்னால சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம், இதை அப்ளை பண்ணி இப்போ மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா இதே மாதிரி எனக்கு அமையக்கூடாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். புரியுதா? ஆனா நீங்க ஒருவேளை, அப்பா எனக்கு வந்த கணவன் ஒருவேளை எனக்கு அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா இதே மாதிரி கணவன் வரணும் அப்படின்னு சிலர் இருக்கலாம், எனக்கு தெரியாது. நிறைய பேருக்கு மாமியாரே அப்படி அமையல. பெண்களுக்கு கணவன் மட்டும் மாமியார். அதாவது சில இடங்களில் பொருத்தம் பார்க்குறப்போ மாமியார் ஜாதகத்தை வச்சு பொருத்தம் பார்ப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவங்களோட தானே வாழ்ந்தாகணும். இப்போ எத்தனை பேருக்கு நல்ல மாமியார் அமைஞ்சிருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. கை தூக்க வேண்டாம். உதவுற பிள்ளைகளாவது இருக்குதா? ஒன்னு பெற்றதை விட பெறாம இருந்திருக்கலாமே. இதைத்தான் நாம சொல்றோம். மகரி சொல்றாரு, அந்த உறவை எப்படி பார்க்கணும்? பேணிக்கா. அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காரணம். மகரி சொல்லுவார், ஒன்னு ஒத்து வரையில ஒதுக்கிடு, அல்லது நீ ஒதுங்கு. சாமி, ஒதுங்கவும் முடியல, ஒதுக்கவும் முடியல, ஒத்து போயிரு. அப்படித்தான் என்னால ஒதுங்கவும் முடியல, கல்யாணம் பண்ணிவிட்டேன். ஒதுக்கவும் முடியல, மகரி சொன்னார், வேற வழியில ஒத்து போயிடுன்ட்டார். எப்படி சாமியை ஒத்து போயிடுறது? வாழ்த்து, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். நான் என் மனைவிக்கு என்ன செய்ய முடியும்? அவங்க டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் யுவர் வைஃப். இன்னை வரைக்கும் அப்படித்தான் இருக்கிறேன். இன்னை வரைக்கும் அவங்களா ஏதாவது செஞ்சா செய்யட்டும், நான் அவங்களுக்கு செய்வேன். காலையில் எழுந்த உடனே கேட்பேன், முந்தின நாளே சொல், நாளைக்கு ஆலியார் போறேம்மா, உனக்கு என்ன செய்யணும் சொல். முன்கூட்டியே செஞ்சு வச்சுட்டு போறேன். இல்லை வரும்போது என்ன செய்யணும், ஏதாவது பொருள் வாங்கிட்டு வரணுமா, வாங்கிட்டு போயிடுவேன். இன்னை வரைக்கும் நடக்குது. புரியுதா? இதுதான் சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், ஒரு கல்யாணத்துக்கு போகணும். நான் காலையில் எனக்கு இரவு பயணம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பகலில் போயிடலாமா? இப்போ காரில், இப்போ ஏசி கார் இருக்குது, கோயம்புத்தூர் பஸ் இருக்குது, ஏசி வண்டி காலையில் இருக்குது. நல்லா உள்ளே சிறுநீர் கழிப்ப இடையெல்லாம் இருக்குது. நல்லா புஷ்பேக்கு. காரில் கூட புஷ்பேக் கிடையாது. காரில் நாம் ஓட்டணும், இவன் எவனோ ஓட்டுவான், நம்ம கவலை இல்லாமல் பயணம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சில சமயம் அவங்க இல்லை ராத்திரி தான் போகணும்பாங்க. சரிம்மா, புரியுதா? தனியாக போனால் அது போவேன். 22ஆம் தேதி தூத்துக்குடியில் ஒரு கல்யாணம், 23ஆம் தேதி வாக்குப்பதிவு பண்ண வரணும்.
வீட்டில் சொன்னேன், நான் ஒரே நாளில் போயிட்டு ஒரே நாளில் வரணும், நீ என்ன பண்ண போகிற கல்யாணத்துக்குன்னு, நீங்களே போயிட்டு வாங்க, நான் அந்த பஸ்ஸில் போகிறேன்னு சொல்லிட்டேன். புரியுதா? இந்த புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு, இதான் கணவன் மனைவியை புரிந்து கொண்டு வாழணும். என்னது புரிந்து கொண்டுனா என்னது? நிறைய பேருக்கு புரியல. அவளும் நானும் ஒண்ணுதான், 2 பேரும் கடவுள், கடவுளுடைய அவதாரம். 2 பேரும் சேர்ந்து பொருள் ஈட்டி இந்த புலன் இன்பங்களை துய்த்து சமுதாயத்துக்கு உதவுவதற்காக நாம் வாழுகிறோம் அப்படின்ற புரிதல் இருந்தால் எந்த குடும்பத்திலேயாவது பிரச்சனை வருமா? உறவு பிரச்சனை வருமா? இன்னைக்கு குடும்ப நீதிமன்றத்தில் இவ்வளவு வழக்குகள் வருமா? குற்றையியல் குடும்பியல் நீதிமன்றங்கள்ல, உரிமையில் நீதிமன்றங்கள் இவ்வளவு வழக்குகள் வருமா? காவல் நிலையத்திலே அடித்து கொள்வானா? உறவு பிரச்சனை. சமுதாயத்துக்கு நமக்கும் உறவு இனிமையாக இல்லை. குடும்ப உறுப்பினர்களுக்கும் சமுதாய உறுப்பினர்களுக்கும் நமக்கும் உறவில் இனிமை இல்லை. இதான் நட்பு நலம் இல்லை, உறவுகள் மேம்படவில்லை. இதான் உயர் புகழ். புரியுதா? இதான் நட்பு நலம். இந்த நட்பு நலம் இல்லைன்னா இதுக்கு பேர் தான் மன துன்பம். am I right? நான் சொல்றது ஏதாவது ஏற்புடையது இல்லைன்னா இப்பவே சொல்லிடுறேன், இல்லைன்னா அப்புறம் ஃபோன் பண்ணியும் சொல்லலாம். ஒரு ஆப்ஷன். இப்பெல்லாம் முன்னால அடிக்கடி வெளிநாட்டுக்கு போவேன். இப்போ இந்த லாக்டவுன் வந்த பிறகு ரொம்ப வசதியாகி போச்சு. எல்லாம் ஆன்லைன் பழகிட்டோம். வீடியோ வலைவழி. 10ஆம் தேதி பஹ்ரைனில் பயிற்சி. உண்மையிலே இப்போ போர் வேற நடக்குது, பஹ்ரைன் போக முடியுமா? ஆன்லைனில் நடத்தினேன் இங்கேருந்து பிரம்மஞானம். புரியுதுங்களா? இப்போ எங்கேயும் போக வேண்டியதே இல்லை, நீங்கள் என்ன நேரில் வந்து பார்க்க வேண்டியதே இல்லை. அலைபேசி இருக்கு. புரியுதுங்களா? இந்த அலைபேசியை கண்டுபிடிச்சவனுக்கு எத்தனை வணக்கம் சொல்றதுன்னு தெரியும். அது இறைவன் தான். இறைவனே இறைவனுக்காக கண்டுபிடிச்சிருக்கிறான். புரியுதா? கண்டுபிடிச்சவனும் இறைவன், பயன்படுத்துறவனும். இப்போ நாம தான் கண்டுபிடிச்சு நாம தான் பயன்படுத்துறோம். புரியுது இல்ல? தனி மனிதனாக வாழ முடியாது. புரியுதா? சாப்பிடணும், உணவு. தனி மனிதனாக உற்பத்தி செஞ்சிருவீங்களா? விவசாயம் பண்ணிருவீங்களா? இந்த உணவு உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கு எத்தனை பேருடைய உழைப்பு இருக்குது? இங்க உடை, உறவிடம், அனுபவ பொருள்கள், இந்த மனித சமுதாயத்தினுடைய உழைப்பு அல்லவா? ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை. Man is a social being. சமுதாய இணைப்பில் வாழ்பவனே மனிதன். அப்போ ஒரு மனிதனுடைய செயல் இன்னொரு மனிதனுக்கு விளைவை கொடுக்கும், தனக்கும் கொடுக்கும், பிறருக்கும் கொடுக்கும். எல்லாரும் கனெக்டட், காந்த ஆற்றலால் இணைக்கப்பட்டிருக்கிறோம். 4 பேர் சேர்ந்து ஒரு மேசையை தூக்குறோம். அதுல ஒருவர் தூக்குற மாதிரி பாசாங்கம் பண்றார். அப்ப அந்த எடையை யார் தூக்கணும்? இது 3 பேரும் தூக்கணும். இதாங்க. நாம் யாரும் தனியாக வாழவில்லை. நான் செய்கிற ஒரு தவறு ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் தீங்கு விளைவிக்கும். இப்போ மிஸ்டர் டொனால்டு ட்ரம்ப் அவருடைய புத்திகட்ட அறிவுகட்டத்தனமா இப்ப ஆரம்பிச்ச போர், அதனால அடிக்கடி போர் நடக்குது, அங்கங்க இருக்கிறது. இது பெரிய பிரச்சனையா இருக்குது. நாள்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு காலையில் என்னமோ ஈரான் துறைமுகங்கள் முற்றுகை. அதுக்குள்ள ஒருத்தர் ஃபோன் பண்ணி அந்த ஹார்மோஸ் அந்த அந்த நீரிணையை வந்து கைப்பற்றி விட்டது அமெரிக்கா. அதெல்லாம் முடியாதுன்னு. நான் கைப்பற்றணும்னா ஈரானை முடிச்சிடணும், அப்பதான் கைப்பற்ற முடியும். அதெல்லாம் முடியாது. இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறோம். ஏனென்றால்
நமக்கு என்ன, எவன் போனானே எப்படி போனான் நமக்கு என்ன முடியாது, இங்க வாழ முடியாது. தேர்தல் வருது, எவன் ஆண்டா என்ன, எவன் வந்தா என்ன, ஓட்டு போடாட்டி என்ன போட்டா என்ன, அப்படியே போனாலும் நோட்டாவில் போடுவோம். இல்லை அந்த நேரத்தில் எவனுக்கு தோணுதோ அவனுக்கு போடுவோம். கை எங்க போகுதோ அங்க போய் குத்துவோம். பொறுப்பற்ற சமுதாயம் சமுதாயம். ஒரு தனி மனிதனுடைய சுகாதார வாழ்வு, பொருளாதார வாழ்வு, நட்பு நல வாழ்வுக்கு காக்கும் கடமை அரசுக்கு இருக்கிறது. முறை செய்து காக்கும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். கடவுளை போல, தெய்வத்தை போல மக்களை காக்கணும். அந்த அன்பு, தெய்வீக அன்பு, மக்களை நேசிக்கிற அன்பு உள்ள அந்த அரசியல் தலைவன் யார்? 23ஆம் தேதிக்குள்ளால கண்டுபிடிச்சிட்டு போங்க. கண்டுபிடிக்க முடியலன்னா அதுக்கும் என்னுடைய அலைபேசிக்கு பேசுங்க, நான் சொல்லுகிறேன். நாள்தோறும் போட்டுக்கிட்டு இருக்கேன், என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டே இருக்கு. உங்கள் வாக்கு யாருக்கு? மறைமுகமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். உங்கள் வாக்கு யாருக்கு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நம்முடைய தலைவர் எஸ்கே மையா அவர்கள் கூட்டத்தில் சொன்னார், நல்லவர்களுக்கு வாக்களிக்க தயாராகுங்கள். அப்ப நல்லவர்களை சேர்க்கல, புரியுதா? ஏன்? மக்கள் உறவு பிரச்சனை, புரியுதா? அப்ப மன துன்பம் வரும் இல்ல. அப்ப நம்ம மன துன்பம் இல்லாமல் வாழணும்னா ஒரு நல்ல அரசு அமைய வேண்டும், புரியுதா? அதனாலதான் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல். உயிரறிவுனா என்னது? ஆன்மீக அறிவு, உயிர்களை நேசிக்கிற அறிவு, எல்லா உயிர்களுக்குமான ஒரு அரசியல் சிந்தனை, புரியுதா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது ஆன்மீகம், எல்லாரும் எல்லாமும் பெற்று வாழ நினைப்பது அரசியல். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. பொருளாதார சமத்துவத்தை ஏற்படுத்துவது அரசின் முதன்மையான கடமை. பொருளே வாழ்க்கைக்கு ஆதாரம். நான் பொருளாதாரம் படித்தவன். அப்போ அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறா? அப்போ பொருள் பிரச்சனை ஒண்ணு இருக்குல்ல. எல்லாருக்கும் பொருள் வசதி இருக்கா? தேவையான அளவு இருக்குதா? எல்லாருக்கும் இருக்கா? உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு. மொபைல் போன் வச்சிருக்கீங்க, கார் வச்சிருக்கீங்க, வீடு வச்சிருக்கீங்க, வீட்டில் எல்லா பொருட்களும் இருக்கு. கஷ்டப்படாம வேலை செய்யறதுக்கு அநேகமா பாத்திரம் கழுவுற மிஷின் கூட வச்சாலும் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லை, பார்த்தீங்களா? வீடு துடைக்கிற ரோபோ வச்சிருக்கீங்களா? ரோபோட் எல்லாம் இருக்குங்கிறீங்க. இல்லைன்னு சொல்லுங்க. கஷ்டப்படாமலும் காலத்தை மிச்சப்படுத்தியும் வாழணும். அப்படி வாழுகிறார்கள் இந்த நாட்டில் எத்தனையோ பேர். நான் எங்க வீட்டில் விசில் அடிப்பாங்க. விசில்னா இப்போ வேற ஏதோ நினைச்சிடாதீங்க, கார்பரேஷன் விசில். வீட்டு அப்பார்ட்மெண்ட் 2வது மாடி, லிஃப்ட் கிடையாது. அந்த காலையில் எழுந்த உடனே வீட்டில் ஒவ்வொரு ரூம்லேயும் மூணு இடத்துல குப்பை கூட இருக்கும். போய் பார்ப்பேன், இது நிறைய ஆயிடுச்சா சுற்றி உள்ள கொத்தி வச்சுட்டு ரெடியாக இருப்பேன். வேற வேலை பார்க்க முடியாது. எப்படா விசில் அடிப்பான், குப்பையை கொண்டு கொட்டிடணும். ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு நாள் என் பையன் வந்திருந்தான். ஏய், அம்மா தான் இந்த வீட்டுக்கு குப்பை கொட்ட வந்திருக்கான்னு சொன்னாங்க, அப்பா தான் குப்பை கொட்டுறேன். புரியுதா? இப்போ கொஞ்ச நாளா, ஏன்னா அவங்களுக்கு என்னை விட அவங்களுக்கு உடல் வலிமை குறைவு. படி ஏறி வர்றதுக்குள்ளால மூச்சு வாங்கும். அமைதியா இருக்கும், நான் பார்த்துக்கிறேன், பார்ட்னர் ஆச்சே. அப்போ அவன் சொன்னா, எங்க நாட்டுல எல்லாம் அப்படி இல்லைப்பா. நான் கேட்டேன், உங்க நாட்டுல எப்படிறாங்க? ஒரு கஷ்டமே இல்லை. அங்க வீட்டுக்குள்ளே இந்த பைப் இருக்குமா, குழாய் மாதிரி வருமா, அதில் மக்கும் குப்பை மக்காத குப்பை எதில் போடணும்னு இருக்கு. வீட்டுக்குள்ளே போட்டு அவ்வப்போது உள்ளே போட்டுற வேண்டியது. அது அப்படியே ஏர் சக் பண்ணி இழுக்குமா. இழுத்து அங்கே எங்கேயோ இந்த ட்ரைனேஜ் மாதிரி கொண்டு போய் அங்கே கொண்டு போய் அதுவே பிரித்து
அதை ரீப்ராசஸ் பண்ணி ஏதோ ப்ராடக்ட் பண்ணி பொருளாக வந்துருமாமா. அந்த நாட்டில் அப்படி வச்சிருக்கிறான். புரியுதுங்களா? இப்படி சில நாடுகள் இருக்கு. உங்க நாட்டில் மட்டும்தான் நாடா என்ன? இல்லப்பா, பல நாடுகள் இருக்கு. நானும் பல நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். நான் புரியுதா? இப்போ நம்ம நாட்டில் அப்படி வசதி வேணுமா வேண்டாமா? புரியுதா? அந்த துப்புரவு பணியாளர்கள் அவங்கள மாதிரியே எல்லாரும் வாழணுமா? அசுத்தமான சூழ்நிலையில அவன் மனுஷன் இல்லையா? அப்புறம் எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. என்னடா அவங்க ஆன்மீகமும் அரசியலும்? என்னை அறிமுகப்படுத்தும் போது இப்ப சொன்னாரா, கவனிச்சிங்களா? ஆன்மீக அரசியல் சிந்தனையாளர் வேத சுப்பையர். ஆன்மீக தான் மகரிஷி. ஆன்மீக அறிவு. புரியுதா? அப்போ எதெல்லாம் மன துன்பம் இப்ப புரிஞ்சுட்டீங்களா? பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை, இந்த ரெண்டும் தான் மிகப்பெரிய. இன்னொரு பிரச்சனை இருக்குது, அது இப்ப தெரியாது. கடைசியில மரணப்படுக்கை வரும் பார்த்தீங்களா? சிலருக்கு வரும், சிலருக்கு வராது. மரணப்படுக்கையில கிடப்பாங்க, உயிர் போக மாட்டேங்குதே, கடவுளே என்ன எடுத்துக்க, கடவுளே என்ன எடுத்துக்கன்னு கேட்டுவாங்க. கடவுள் அமாவாசை வந்தா யமன் வருவார், கூட்டிட்டு போயிடுவார். அமாவாசை தான் வந்து போகுமே தவிர யமன் வர மாட்டான். பார்த்துருக்கீங்களா? அப்போ அவங்களுக்கு என்ன இல்லைங்க, சாகணும்னு நினைக்கிறாங்க, உயிர் போக மாட்டேங்குது. ஏன் சொல்லுங்களேன் பார்ப்போம். இன்னும் வாழணுங்கிற ஆசை இருக்குது. வாழ்ந்து என்ன பண்ண போறீங்க? இதுவரைக்கும் புலன் இன்பங்களை அனுபவிச்சீங்கல்ல, அதைத்தான் இன்னும் அனுபவிக்க போறீங்க. அந்த கடைசியில மரணப்படுக்கையின் போது உணவை ருசிச்சு சாப்பிட்றீங்க பாருங்க, சுவையை மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அந்த சமயத்தில் வேற எதுவும் அனுபவிக்க முடியாது. ஆகையானால்தான் மரணப்படுக்கையில் இருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்புகிற உணவை வாங்கி கொண்டு கொடுக்கிறோம். செத்த பிறகு 3வது நாள் படையல் அதைத்தான் போடுறோம். பானிபூரி சாப்பிட்றவனுக்கு பானிபூரி வாங்கிட்டு போவோம். புரியுதா உங்களுக்கு? சாராயம் குடிக்கிறவனுக்கு சாராயம். உண்மைதானே இல்லையா? எங்க அப்பாவுக்கெல்லாம் அப்படித்தான் வச்சோம். எங்க அப்பா செத்து தூக்கிட்டு போறப்போ பெட்டிக்குள்ள பாட்டெல்லாம் வச்சு அனுப்பணும். சுடுகாட்டில் கொண்டு போய் இறக்கி குழி தோண்டி புதைக்கும்னால பெட்டியை திறந்து பார்க்குறோம், பாட்டில் காணும். தூக்கிட்டு வந்தவனை கேட்ட, என்னடா பண்ணீங்க? அண்ணாச்சி, நான் தான் எடுத்தேன். கையை விட்டு எடுத்துருக்கான் சார் பெட்டிக்குள்ள. அப்புறம் 3வது நாள் சாமி கும்பிடும்போது, வருஷம் சாமி கும்பிடு பாட்டில் பக்குவம். புரியுதா? ஆசை சார். மன நிறைவு இல்லை. மன நிறைவு இல்லாமலே செத்து போகிறான். அதுதான் வடமொழியில ஆத்மா சாந்தி அடையாமலே செத்து போகிறான். அப்ப அவன் வாழ்நாள் முழுவதும் ஆசையோடு வாழ்ந்து ஆசை நிறைவேறாமலே செத்து போகிறான். புரியுதா? நிறைவு பெறாத ஆசைகள் மனதுக்கு துன்பம். இப்ப புரியுது? அப்பா, இதைத்தான் மதுரை சொன்னார். மன துன்பம்னா என்னங்கிற டெபினிஷன் சொல்றாரு பாருங்க. இதுவரைக்கும் எனக்கு தெரிய மகரிஷியை தவிர யாரும் அப்படி சொல்லல. பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம் 4 புகுந்து அழிந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துகிறது. இதுவே மன துன்பம். பொருளும் புகழும் அதிகாரமும் புலனின்பமும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற ஆசையோடு வாழ்பவன் மன துன்பத்தில் வாழ்வான். அதனால தான் உயிர் போகலைன்னா, ஒருவேளை அவனுக்கு உயிர் போக திருநெல்வேலி அல்வா மேலே ஆசைன்னு வைங்க, உடனே வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போ ஆசையற்ற நிலையை அடையணும். இதுதான் வேத மகரிஷி. அதைத்தான் மகரிஷி சொன்னாங்க. அப்போ அந்த ஆசையோடு வாழ்பவனுக்கு துன்பம் இருக்கும். அதைத்தான் சொன்னாங்க மகரிஷி.
ஆசையினுடைய பரிமாணங்கள். 6 தீய குணங்களோடு வாழ்பவனே மன துன்பத்தில் வாழ்வான். எழுதுங்க. இப்போ அடுத்த பாடம் வருது, அருவண சீரமைப்பு. அதனால இப்பவே அதை பற்றி பேசுறேன். 6 தீய குணங்கள் என்னதுங்க? பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். புரிஞ்சு வச்சா? அப்போ 6 தீய குணங்களோடு உடலில் தனியாத வலியோடு வாழ்வது உடல் துன்ப வாழ்வு. மனதில் 6 தீய குணங்களோடு, நிறைவேறாத ஆசைகளோடு, அதான பேராசை. புரியுது? பொருள் புகழ் செல்வாக்கு புலன்பம் 4ம் இன்னும் வேண்டும், எனக்கே வேண்டும் என்ற ஆசையோடு. அதைத்தான் 6 தீய குணங்களோடு வாழ்வது மன துன்ப வாழ்வு. இப்படித்தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. இங்க கோர்ஸ் முடிக்கும் போது உடல் துன்பம் இல்லாமல் வாழ்றதுக்கு, நோய் இல்லாமல் வாழ்கிற அறிவை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவோம். மன துன்பம் இல்லாமல் வாழணும்னா உங்களுக்கு பொருள் வளத்தோடு வாழ்வது எப்படி சொல்றீங்களே? சங்கல்பத்தில் இது நிறை உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம். அப்ப போதுங்கிற அளவுக்கு நிறைவான, நீங்க சொன்னீங்க, நீங்க போதும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் சொன்ன பிறகுதான் ரோபோட் இருக்குதா, பாத்திரம் கழுவுற மிஷின் இருக்கான்னு கேட்ட உடனே இல்லைங்கிறீங்க. அப்போ போதும். புரியுது? இன்னைக்கு நாட்டில் என்னென்ன கருவிகள் இருக்குதோ, கண்டுபிடிச்சிருக்கோம், அது நமக்கு வேணும். அன்னன்னைக்கு கூடும், நாளைக்கு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருவான். இப்போ டிரைவருக்கு ஆள் கிடைக்கல, கம்ப்யூட்டர் கார். அப்போ அதுக்கு ஆசை வருமா? புரியுதா? அப்போ அதான் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். புரியுதா? நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ பொருள் துறையில் அதான் நிறை செல்வம். அப்போ நிறை செல்வந்தராக உழைக்கணும்ல, பொருள் ஈட்டணும்ல, தொழில் அறிவு வேணும், உழைக்கணும், சிக்கனமா இருக்கணும், ஏழைகளுக்கு உதவணும். இல்லைன்னா ஏழைக்கு கொடுக்காம நீங்களே சேர்த்து வச்சா அவன் திருடிட்டு போயிடுவான். எதுக்கு பக்கத்து இருக்கு இல்லை அவனுக்கு கொடுக்கணுங்கிறோம், இல்லைன்னா திருடிடுவாங்க. என் பையன் இருக்கிற நாட்டில் இப்போ அங்கே வீட்டை பூட்ட வேண்டியதே இல்லைப்பா. ஒரு நாள் பூட்டாமல் போயிட்டான் வீக்கெண்டில். ஏதோ ஞாபகம் இல்லாமல் வீடை பூட்டாமல் கார் எடுத்துட்டு போயாச்சு. ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி சேர்றாங்க. சனிக்கிழமை காலையில் போயிட்டு வீடு அப்படியே தான் இருந்தது, ஒன்றுமே ஆகலை. அவன் சொன்னான், அங்கெல்லாம் பூட்டே வேண்டியது இல்லைப்பா. ஏண்டாங்க? திருடனே இல்லையே, காவல் நிலையத்தில் புகாரே கிடையாது. எங்கோ ஒரு சிலர் தண்ணி போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் லோலாய் பண்ணுவாங்களாமா. அவனை தான் பிடிச்சி வச்சு 2 நாளைக்கு உட்கார வச்சு, மனைவி மக்கள்லாம் வர வச்சு சாப்பாடு கொடுத்து அங்கேயே உட்காந்து புத்தி தெளிஞ்சு போடா, இனிமேல் இப்படி பண்ணாதன்னு சொல்லி அனுப்புவாங்களாம். அடிக்கலாம் மாட்டாங்க இந்த நாட்டில். சாப்பாடு வீட்டு சாப்பாடு, சிறைச்சாலை கூண்டுலாம் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருப்பாங்க, ஒரு ரூம். மனைவி மக்கள்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு போகலாம். ஐயா இனிமேல் தப்பு பண்ணாதையா. அதாங்க கவர்மெண்ட்டு. ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு. இப்போ பார்த்து தெரியுது அந்த நாடு எதுன்னு? தெரியாதா? உலகத்திலே ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை பல ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டே வருது. தெரியலையா? அப்ப நீங்க என்னதான் பண்றீங்க? பேப்பர்லாம் படிக்க மாட்டீங்களா? என்னதான் பண்றீங்கன்னு கேட்கிறேன். ஐயோ, கடைசியில் சொல்றேன். சரி, வேற வேண்டாம். உலகத்துல இப்போ சிறந்த கல்வி, பெஸ்ட் எஜுகேஷன் இருக்கிற நாடு எந்த நாடு? அதுவும் தெரியாதா? அதான் அந்த நாடு. என்ன பண்றீங்க? சரிம்மா, அது சொல்லலைன்னா அதையே யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. பின்லாந்து. புரியுதா? அந்த நாட்டில் அப்படி வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாரும் நல்ல ஆரோக்கியமா இருக்கு. நோய் வந்தா இலவச மருத்துவமனை. கொரோனா வந்த போது செத்தவன் எல்லாம் 80க்கு மேலதான், 80க்கு கீழே ஒருத்தனுக்கு ஆகல. புரியுதா? நோயற்ற பொருள் பிரச்சனையே கிடையாது, உறவு பிரச்சனையே கிடையாது. இப்போ மன துன்பம் இருக்குமா? சொல்லுங்க.
விவாகரத்து டிவோர்ஸ் கேஸே கிடையாது. நம்ம நாடு எப்படி? பாருக்குள்ளே நல்ல நாடு அப்படித்தான் இருந்தது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி. பிச்சைக்காரனே இல்லாத நாடு. ஏன் இன்னைக்கு உலகத்துல அத்தனை பேருக்கும் தமிழ்நாடுன்னா கண்ணை குத்துது தெரியுமா? தாங்க முடியல. உட நாகரிகம், உட வாழ்க்கை முறை, உலகத்துக்கு வாழ கற்றுக் கொடுத்தவன் தமிழன் இன்னை வரைக்கும் பகையா இருக்குது. இன்னை வரைக்கும் தமிழன் பல ஆயிரம் ஆண்டுகளாக அந்நியர்களுக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உண்மையா இல்லையா? 23ஆம் தேதி தேர்தல் வருது, கவனமா வாக்களிக்கணும். சொல்ல மாட்டேன். இதுக்கு இவ்வளவு சொல்லி புரியலன்னா அப்புறம் உங்களுக்கு நான் என்னதான் சொல்றது? அதுக்கப்புறம் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. சுயமாய் சிந்திக்க வேண்டும். சுயமாய் மகிரி சொல்லுங்க. நான் சொன்னது எதையுமே நம்பாத. உடல் பயிற்சி செய்யணும், காய்கறி பண்ணணும், தவம் பண்ணணும், நம்பாத. நீ சுயமா சிந்தித்து தெளிஞ்சாதான் செய்வ. புரியுதா? நான் சொன்ன உடனே போய் ஓட்டு போட்டுருவீங்களா? நீங்க சிந்திச்சு போனா அப்பதான் நீங்க முடிவோட போவீங்க. என்ன சொல்றாங்க? அவருக்காக போடுவோம். விளங்க, உன் ஓட்டு எனக்கு தீட்டு. புரிஞ்சுக்க வேண்டியது. அந்த ஓட்டு எனக்கு தேவை. புரியுதா? அல்ல. அப்போ இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? புரிஞ்சுட்டுல? அந்த நாட்டுல எல்லாருக்கும் தொழில் அறிவு இருக்குது. சிக்கனமா வாழ்றாங்க. பணக்காரங்களே கிடையாது. எல்லாருக்கும் எல்லா வசதியும் இருக்குது. என் மகன் அமெரிக்காவில இருந்து அங்க வந்த போது ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு, கார் வாங்கல. ஏண்டா கார் வாங்கலன்னு? ஏப்பா அந்த நாட்டுல காரே வாங்க வேண்டியது இல்லப்பா. ஏண்டான்னு? பென்ஸ் டாக்ஸியா ஓடுதுப்பா. போட்டோ, இந்த போட்டோ அங்க இருக்குது. பென்ஸ் டாக்ஸியா ஓடுது. அப்புறம் ஏன் நான் கார் வாங்கணும்? எந்த கார்ல வேணாலும் போகலாம். இப்ப கூட இருக்கு சிங்கப்பூர்ல. சிங்கப்பூர்ல நிறைய பேர் காரே வாங்குறது இல்லை. கூப்பிட்ட உடனே வருது. நம்ம ஒரு கார் மாதிரி தொண்டனக்கா வராது. அப்படி ஹையஸ்ட் கார் அப்படி வீட்டு முன்ன வந்து நிற்கும். படிக்கட்டு இறங்கி சந்து குந்துக்குள்ளலாம் போக வேண்டியதில்லை. அப்படி கட்டிட்டு இருக்கான் தெரு வீடு. போக வேண்டிய இடத்துக்கு அந்த வாசல்ல போய் நிக்கலாம். புரியுதா? ஏன் இங்க பண்ண முடியாதா? ஒண்ணும் இல்லாம கிடந்த நாடு லிக்குவானி அப்படி பண்ணியிருக்கிறார். நான் சிங்கப்பூர் போன மறுநாளே இந்த நாட்டை ஆண்டவன் யார், ஆள்பவன் யார், நூல் வாங்கினேன். லிக்குவானி புக்கு கொண்டா வாங்கி படித்தேன். இரவோட இரவாக படித்தேன். இவன் தான் அரசியல் தலைவர். அவரை கேட்குறாங்க, நீங்கள் நடத்துவது மக்கள் ஆட்சியா சர்வாதிகார ஆட்சியா? சர்வாதிகார மக்கள் ஆட்சின்னு சொன்னாங்க. அன்பான சர்வாதிகார ஆட்சி, மக்கள் ஆட்சி. அன்பு இருக்கணும், மக்களை நேசிக்கணும். புரியுது உங்களுக்கு? தவறு செய்தவனுக்கு கடுமையான தண்டனை. எடுத்து படிங்க. மலேசியாவிலிருந்து சிங்கப்பூர் பிரிஞ்சிருச்சு, ஒண்ணுமே இல்லை, சோத்துக்கே வழி இல்லாத நாடு. ஒழுங்கா உழைக்கிறவன்லாம் திருடி திங்கிறவன், கொள்ளையடிக்கிறவன், தப்பு பண்றவன் அத்தனை பேரையும் என்ன பண்ணான்னு தெரியுமில்ல? பிடிச்சி ஒரு கப்பலில் ஏற்றிக்கிட்டு போய் ஒரு தீவுக்கு கொண்டு போய் அங்கே ஒரு பெரிய குழியை தோண்டி குழியை சுற்றி நிற்கார வச்சு அவ்வளோ சுட்டு தள்ளுறாவுல்ல, அவன் தான் லீப்பானி. புரிஞ்சுக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி எங்க வரணும்? இப்போ வரணுமா வேண்டாமா? இல்லைன்னா மக்கள் நிம்மதியாகவே வாழ முடியாது. உடல் துன்பம் பாருங்க. நோய் நம்ம நாட்டில் நோயாளிகள் எண்ணிக்கை பெருகி கொண்டு போகுதா இல்லையா? அதனால தான் நம்ம மருத்துவ படிப்புக்கு அவ்வளவு ஆர்வம் மக்களுக்கு. நோயாளிகள் எண்ணிக்கை பெருகிட்டு போகுது. தொழில் நல்லா நடக்கும். மருத்துவமனைகள் கூட்டம், மருந்து கடைகளில் கூட்டம். மருத்துவமனைக்கு ஷட்டரே கிடையாது. மருந்து கடை கூட 24 மணி நேரம் திறந்திருக்குது. என்னடா உங்க நாடு? மக்கள் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க. ஏழைகள் இலவசமா கொடுக்கறன்னா உயிர் போனாலும் பரவாயில்ல, இலவசத்தை வாங்கிடணும்.
ரேஷன் கடையில் கூட்டம், புரியுதா? சாப்பாடு அன்னதானம் போடுறான்னா கூட்டம் தாங்க முடியல, அவ்வளவு கூட்டம். நல்ல சோறு கூட இல்லை சார். மக்கள் நல்லா வாழ்றாங்களாம், புரியுதா? வறுமை. மதுரை சொல்றாரு, ஏழை செல்வந்தர்களுக்கு இடையிலான இடைவெளி நாளுக்கு நாள் அகன்று கொண்டே இருக்கிறது. புரியுதா? ஏரோப்ளேன்ல கல்யாணம் பண்றான், சப்மரீன்ல கல்யாணம் பண்றான், கோடான கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்றான். கல்யாணம்னாலும் பரவாயில்ல, 60ஆம் கல்யாணத்துக்கு கோடி கோடியா செலவு பண்றானே, அவன் இந்த நாட்டில் தான் இருக்கிறான். 20ஆம் கல்யாணத்துக்கு வழி இல்லாம கல்யாணமே பண்ண முடியாம இன்னைக்கு நிறைய பேர் பிஇ படிச்சவன் 10,000 ரூபாய் கூட சம்பளம் இல்லை. இவன் எவன் பொண்ணு கொடுப்பா? அப்புறம் தப்பு பண்ணுவானா பண்ண மாட்டானா? கல்யாணமே ஆகாம செத்து போகிறான் இந்த நாட்டில். ஏன்? புரியுதா? பெத்த தாய் தந்தைக்கு சோறு போட முடியல. இந்த நேரத்தில் இந்த நிலையில வச்சிருக்கீங்க இந்த நாட்டை, புரியுதா? நல்லாட்சி நடைபெறுகிறதா? இதுதான் பொருள் பிரச்சனை. அப்ப எவங்க நிம்மதியா இருக்க முடியும்? பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை, புரியுதா? காவல் நிலையத்திலையும் நீதிமன்றத்திலையும் வழக்கு கூடிக்கிட்டே இருக்கு. ஒரு ஊர்ல போய் பார்த்தீங்கன்னா பெரிய கட்டடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மருத்துவமனை அல்லது நீதிமன்றம். இப்போ நான் பொள்ளாச்சியில் கூட கட்டிருக்காங்க நீதிமன்றம், வர்ற வழியில பெருசா இருக்கு. ஏன்? மக்கள் ரொம்ப அமைதியாக வாழ்றாங்கன்னு அர்த்தமா? அன்பும் கருணையும் ஊற்றெடுக்குன்னு அர்த்தமா? இதுதான் உறவு பிரச்சனை, புரியுதா? அரசியலையும் ஆன்மீகத்தையும் மனவளக்கலையும் நான் இணைத்து பேசுகிறேன், புரியுதா? இதுதான் உடல் மன நல வாழ்வு. அப்போ என்ன வேணும்? பொருள் உழைச்சி பொருள் ஈட்டணும், சிக்கனமா இருக்கணும், ஏழைகளுக்கு உதவணும். அப்பதான் நாம நிறை செல்வந்தராக வாழலாம். அந்த நிறை செல்வந்தராக வாழும் அறிவை உங்களுக்கு இங்கே கற்றுக் கொடுத்து விடுகிறோம். அதே மாதிரி உயர் புகழ், குத்த வாழ்க்கை சொல்றோம். விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், அன்பு, கருணை, இல்லையா? இப்படி வாழ சொல்ற உறவுகளை எப்படி? நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு தன்னை என்னால் முடிந்த சொல்லிக் கொடுக்குறோமா இல்லையா? இவ்வளவுதானுங்க. அப்போ இதுதான் என்னது சொல்லியிருக்கோம். இப்போ உடல் மன நலம், மன நிறைவுக்கு என்ன சொல்றோம்? நீ ஆன்மா, உனக்கு அழிவு இல்லை, நீ என்னாலும் வாழ்கின்றாய், நித்திய ஜீவன். ஆகையினால் நீ இப்பவே அனுபவிக்கணும்னு நினைக்காத, இன்னும் வேணும் உனக்கு வேண்டிய ஆசைப்படாதே. பற்றுக பற்றத்தான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அந்த பேராசை முதலான 6 தீய குணங்களும் அத்துப்போகும். எப்போ? நான் கடவுள், நான் இறைவன் தெரிஞ்சுக்கிட்டா. இதுதான் மெய் ஞானம், புரியுதா? அப்போ உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம், ஓங்கி வாழணும். இந்த அறிவு, மெய்ப்பொருள் பற்றிய அறிவு, இந்த அறிவு தான் எதுக்கு? உடல் மன நல வாழ்வுக்கு. இந்த அறிவை அறிவதற்கு தான் இந்த முகாம். இந்த முகாம்ல ஒவ்வொரு நாளும் இதை எப்படித்தான் பேசுறோம், புரியுதா? அப்ப இப்போ ஒரு மனிதன் எப்படி வாழணும்? நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும். இப்படி சொல்லுங்க, அது வாழணும்னா என்ன வேணும் அவனுக்கு? பாருங்க, அங்க இருக்கு 7 சம்பத்துக்கள் இருக்கு, புரியுதா? உடல் மன நல வாழ்வு, புரியுதா? கொஞ்சம் இருங்க, எழுதுங்க. 7 சம்பத்துக்கள் எழுதிக்கங்க. அப்புறம் தேநீர் இடைவெளிக்கு பிறகு பயிற்சி தொடரும், பாடம் தொடரும். மனிதர்கள் வேறுபாடு.